நாமத்தினாலே வாழ்த்து வருகிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நம்மை சந்திக்கும்படியாக கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 66வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலே அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் கர்த்தருடைய கோபம் அந்த மனுஷனுடைய சத்துருக்களிடத்தில் போய் சேரும். கர்த்தருடைய கரம் ஒரு ஊழியக்காரரிடத்தில் இருந்தால் கர்த்தருடைய கோபம் அவனுடைய சத்துருக்களிடத்தில் போய் நிற்கும். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கிறதா? அல்லேலூயா. சத்துருக்களை மேற்கொள்ள முடியாமல் தானே இருக்கிறீங்க. சத்ரு உங்களை மேற்கொண்டு தானே இருக்கிறேன். அப்படி தானே இருந்துக்கிட்டு இருக்கிறான். உங்களை தானே வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறான். உங்களால் ஜெயம் எடுக்க முடியலையா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. எசப்பா, உம்முடைய கரத்தை என் மேலே வைங்க, உம்முடைய கரத்தை எனக்கு நேராக நீட்டுங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்மாலே கூடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். தகப்பனே, அந்த மேன்மை 1 நாளாகமம் 29:12 படியாக அந்த மேன்மை எனக்கு கொடுங்க. என் சத்துருகளுக்கு உம்முடைய கோபத்தை அனுப்புங்கன்னு சொல்லி நீ ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டா கர்த்தருடைய கரம் மேலே இறங்கும். அவருடைய கோபம் சத்துருக்களிடத்தில் போய் சேரும். அப்பொழுது சத்துருக்கள் அறிவார்கள், ஓ, அவனோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்குவதான், அந்த தேவன் இன்றைக்கு நம்மேலே கோபப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அவன் உன்னிடத்தில் வந்து சரணடைவான். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் அல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதையும் விசேஷமாக ஊழியக்காரரிடத்தில் இருக்கிறதையும் ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடத்தில் உம்முடைய கோபம் இருக்கிறது என்று சொல்லி பேசியிருக்கிறீங்க. இப்போதும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இறங்கட்டையா. ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இருக்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஹானா துரிமா சந்தரபா ஆண்டவரே, உடைய கரத்தினுடைய நிழலை அவர் பார்க்கட்டும், உடைய கரத்தை பார்க்கட்டும், உடைய ஆணிப்பை அந்த கரத்தை பார்க்கட்டும் ஐயா. ஆண்டவரே, உடைய கரத்தினால் அவர்களை பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய கரத்தை பிடித்து நடத்துங்க அப்பா. அப்படியே உடைய கோபத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எங்களுக்கு சத்ருவாய் எழும்பி இருக்கிறார்களோ, உமக்கு சத்ருவாய் எழும்பி இருக்கிறார்களோ, அவரிடத்திலே உடைய கோபத்தை கர்த்தர் அனுப்புவீராக. அவர்கள் அறியட்டும், இது கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய சினம், அதனால தான் நம்மளை இப்படி வாதித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் இப்போ அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நமக்குள்ளே வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தருக்கிற விஷயம். ஏசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற சுவாமி. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இதனாலே பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிற சுவாமி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு உடைய கரம் இருக்கட்டும், சபையோடு உடைய கரம் இருக்கட்டும், விசுவாசி குடும்பங்களோடு கூட உடைய கரம் இருக்கட்டும் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த யூடியூப் நேயர்களோடு கூட ஆண்டவரே, யூடியூப் நேயர்களோடு கூட உடைய கரம் இருந்து ஆண்டவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டுமா இந்த பொறுப்பாத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.